സർവലോകാധിപ നമസ്കാരം, സർവസിരുഷ്ടികനെ നമസ്കാരം, தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். സർവലോകാധിപ നമസ്കാരം, സർവസിരുഷ്ടികനെ നമസ്കാരം, தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். തിരുഅവതാര നമസ്കാരം, ജഗത്തിരക്ഷകനേ നമസ്കാരം, தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம். ஆவியானவர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகும் என்று நம்பிக்கையோடு நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய தேவன் ஆச்சரியமானவர். அவர் நம் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவன். அவர் நமக்காக இறங்கி வருவார். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமசர் குருவே நமஸ்காரம், அருவியாய் அடியார் ஆகத்தில் வசிக்கும் அரிய சித்தேசர நமஸ்காரம். அருவியாய் அடியார் ஆகத்தில் வசிக்கும் அரிய சித்தேசர நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திர நித்திய திரியேக நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திர நித்திய திரியேக நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள், தூதர்களே துதியுங்கள், தூத சேனை
தேவனைய துதியுங்கள், சூரிய சந்திரனை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரவை துதியுங்கள், சூரிய சந்திரனை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரவை துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமை துதியுங்கள், வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமை துதியுங்கள், தண்ணீர் நாடங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள், தண்ணீர் ஆழங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. கைகளை தட்டி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அக்கீனி கல்வளைய துதியுங்கள், ஓடுமாறி பெருங்காற்றை துதியுங்கள், அக்கீனி கல்வளைய துதியுங்கள், ஓடுமாறி பெருங்காற்றை துதியுங்கள், மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள், மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து பாடல்களை பாடி சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நாம் ஆராதனை செய்வோம். நம்முடைய கர்த்தரை மட்டுமாய் ஆச்சரியமாய் கடந்த 5 மாதங்களும் கிருபையினாலே நம்மை பாதுகாத்துக் கொண்டார். 6வது மாதத்திலே இந்த காலை நேரத்திலே தேவன் நம்மை அற்புதமாய் ஆராதனையாளர்களாய் கர்த்தரை துதிப்பதற்கும் ஸ்தோத்தரிப்பதற்கும் உன்னதமானவரை மகிமைப்படுத்துவதற்கும் சிலாக்கிய பாக்கியம் கொடுத்து நம்மை நிறுத்தி இருக்கிறார் என்றால் நிச்சயமாகவே நாம் பாக்கியவான்கள், கர்த்தருடைய தயவு பெற்றவர்கள். கர்த்தருடைய ஆச்சரியமான மேலான உயர்வை நினைச்சு கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ். துதி செய்வாய் என்ன கடங்காத கிருபைகளுக்காய், இன்று தாங்கும் உயவே இயேசுவின் நாமமே, இன்று தாங்கும் உயவே இயேசுவின் நாமமே. துதி செய்வாய் உன்னை நோக்காத கண்ணின் முன்பில் பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. என்னை துதி செய்வார் என்னடங்காத கிருபைகளுக்காய்,
இன்றும் தாங்கும் நம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் நம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி துதி செய்வாய் நடங்காத கிருபைகளுக்காய் இன்று தாங்கும் நம்புயமே இந்த இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் நம்புயமே இந்த இயேசுவின் நாமமே எண்ணி துதி செய்வாய் கரங்களை தட்டி சந்தோஷமாய் உனக்கு எதிராகவே எழும்பும் ஆயுதமாய்க்காது உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் கடைசி பரியந்தம் நடத்துவார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் இந்த மாதத்தின் முதலாவது நாளிலே முதலாவது ஆராதனையை நாம் கர்த்தருக்கு உரியதை செலுத்துவோம் கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வாரே உனக்கு நீராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கு நீராகவே ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீதியவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீதியவர் எண்ணி துதி செய்வார் நடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் நம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் நம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே துதி செய்வார் நீ பதில் கொடுப்பார் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார் உண்மையாக தேடுவோரீர் உள்ளத்தில் வந்திடுவார் உண்மையாக தேடுவோரீர் உள்ளத்தில் வந்திடுவார் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா இந்த பலவீன நேரங்களில் உங்க கிருபை தந்தீரையா இயேசு ராஜா பலனாரி எதற்கும் பயமில்லையே இயேசு ராஜா பலனாரி எதற்கும் பயமில்லையே சொல்லுவோம் ஆராதனை கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே சர்வவல்லமை உள்ள தேவனுக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை
உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் கண்மலை ஆனவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. சொல்லுங்கள். வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆழத்திலிருந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவம் மறைத்து மன்னித்தார், என் பாவம் மறைத்து மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். தைரியமாய் கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி செய்யுப்பேன், எக்காலம் ஊதி செய்யுப்பேன். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! கரங்களை தட்டி விசுவாசத்தோடு அவர் கிருபையினாலே நம்மை தாங்கினார், அவர் கிருபையினாலே நம்மை மன்னித்தார், அவர் கிருபையினாலே நம்மை ஆசீர்வதித்தார், அவர் கிருபையினாலே ஒவ்வொரு நாளையும் நம்மை பெருகச் செய்திருக்கிறாரே. அந்த நல்ல தெய்வம், அந்த உண்மையுள்ள தெய்வம், அந்த பரிசுத்தமுள்ள தெய்வம், சர்வ வல்லமையுடையவர், ஏக சக்கராதிபதியே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி முழு மனதோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோமே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி
அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்செடி தன்னில் பொரிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்செடி தன்னில் பொரிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அறிவு போன்ற கஷ்டங்கள் வந்தோம், பாரினில் அவர் பாதையில் ஒளியார். அறிவு போன்ற கஷ்டங்கள் வந்தோம், பாரினில் அவர் பாதையில் ஒளியார். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே. வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உம்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உம்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உங்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உங்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உங்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உங்க நாமம் வாழ்க. வெள்ளநடைய நிரப்பிடுமே
வெள்ளத்தின் ஆவியே நாங்கள் பலனடைய நிரப்பிடுமே வெள்ளத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் இருமை போக்கரதா துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் இருமை போக்கரதா நிறைப்பிடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே நிறைப்பிடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரவே தந்தருளுமே வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரவே தந்தருளுமே அன்பினருள் மாறியே வாருமே அன்பரி நேசம் பொங்கி பாடவே அன்பினருள் மாறியே வாருமே அன்பரி நேசம் பொங்கி பாடவே ஆத்துமதாகம் தீர்க்க வாருமே ஆவியில் நிறைந்து மகிழ்ந்திடவே வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ளமுற்றுமே வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ளமுற்றுமே வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரவே தந்தருளுமே வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரவே தந்தருளுமே அன்பினருள் மாறியே வாருமே அன்பரி நேசம் பொங்கி பாடவே 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 அன்பினருள் மாறியே கிருபை கிருபை ரிபக்கனவோ சத்தனவோ வானம் திறந்திருக்கவே அன்பரி நேசம் பொங்கி பாடவே நிறைந்த ஆசீர்வாதங்களால் எங்கள் அனைவரையும் நிரப்புங்கள் சுவாமி இயேசுவின் நாமத்திலே பிரசன்னம் உம்முடைய மகிமை உம்முடைய ஆச்சரியமான வல்லமை எங்கள் அனைவரையும் நிரப்புவதாக விசுவாசிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற நன்மைகளை ஒரு கண் காணவும் இல்லை ஒரு காது கேட்கவும் இல்லை ஆச்சரியமான தேவன் உயிரோடு இருக்கிறபடியினாலே உம்முடைய மகிமை எங்களில் இறங்கி வருவதாக அற்புதங்கள் நடப்பதாக விடுதலை உண்டாவதாக வாக்குத்தத்தங்களை செய்திருக்கிற தேவன் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி தாரும் மகிமை வெளிப்படுவதாக வெளியரங்கமாய் பதிலளிக்கிற தேவன் இப்பொழுதே எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் செய்வீராக வேண்டுதல்களை கேட்டு அதிசயங்களை நடப்பிப்பீராக சுவாமி இயேசுவின் நாமத்தில் வல்லமை வெளிப்படுவதாக நல்ல கரங்களை தட்டி வாயைத் திறந்து இருதயமான கர்த்தரை துதியுங்கள் தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொடுக்கிறார் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிறார் இந்த மாதம் தேவன் சொன்னதை செய்வார் நிச்சயமாய் கர்த்தருடைய கிரியை நடக்கும் தேவனுடைய பலன் நிச்சயம் உண்டாகும் இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக இறங்குவதாக ரிபக்கனபோ சந்தனபா ரிமனகதுனிகமசியந்தனகரபா ஓ ஹalleluya
ஹalleluya ஹalleluya. ஆமென். கண்மணி போல பாதுகாத்திருக்கிறீர். நல்ல மெய்ப்பனாய் இருந்து ஆமென். நல்ல இடங்களில் கொண்டு சென்று எங்களை செழிப்பான பாதையிலே நடத்தினீர். ஆமென். கிருபை எங்களை தாங்கினது. எஸ் உங்க தயவு நிமித்தமாய் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் எங்களை கைவிடாத தெய்வம், எங்களுக்காக மரித்த தெய்வம், எங்கள் பாரங்களை சுமந்து தீர்த்த தெய்வம். ஆவியானவரே, உம்மை நோக்கி எங்கள் கரங்களை உயர்த்தின பொழுதெல்லாம் எங்கள் ஜெபங்களை தள்ளாமல் எங்கள் வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் இது நாள் வரைக்கும் பதில் தந்து கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்தீரே. எங்கள் நல்ல மேய்ப்பரே, எங்களை மார்போடு அணைத்து கொண்டிருக்கிறவரே, ஒரு தாய் போல தேற்றி தகப்பனை போல ஆற்றி ஒவ்வொரு நாளும் ஆலோசனை பண்ணி நடத்துகிற சிருஷ்டிகளின் எஜமானரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதித்து இந்த காலை நேரத்தில் தொழுது கொள்ளுகிறோம். எங்கள் தொழுகையை ஏற்றுக்கொள்ளும், எங்கள் நன்றி பலிகளை ஏற்றுக்கொள்ளும். உம்மை நோக்கி பார்க்கிறவர்களின் முகங்கள் சூரியனை போல பிரகாசிக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஏசப்பா, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உங்க கிருபையை ஒரு முறை கூட எங்க மேல ஊற்றுங்க. எங்கள் துதிகளில் அசைவாடுகிற தெய்வம் எங்களுக்கு பிரத்யட்சமாய் பதில் கொடுக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்றவங்க இரண்டு கரங்களை உயர்த்தி, இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே, எனக்கு அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ. இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பர் நீர்தானே, சொல்லுங்கள், நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நான் உந்தன் நாட்டுக்குட்டி, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். மார்போடு அணைப்பாரே, மரக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மரக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் ரெண்டு கரங்களை உயர்த்தி தேற்றுவது பார்த்து நம்பிக்கையோடு சொல்லுங்கள், நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya 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 ஹalleluya. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே,
சுமந்தாரே ஒரு தேற்றுவது போ நந்த நேச தேற்றுவா ஒரு தேற்றுவது போ நந்த நேச தேற்றுவா. ஹalleluya 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 ஹalleluya. We worship you Lord. ஆவியானவரே ஹalleluya ஹalleluya. ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒரு தாய் தேற்றுவது எந்த நேச தேற்றுவா ஒரு தாய் தேற்றுவது எந்த நேச தேற்றுவா. ஹalleluya ஹalleluya சர்வவல்லவரே ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தர் செய்ததான மகத்தான மேன்மைகளை நினைத்து ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கிற ஆச்சரியமான செயல்களை நினைத்து கர்த்தரை மட்டும் நம்மோடு கூட இருந்து நமக்கு செய்ததான பெரிதான உதவிகளை நினைத்து நம் அனைவரும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நன்றி பலிகளை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். நம் கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். நம்ம எல்லாரும் நின்ற வண்ணமாக பரிசுத்த வேதாகமத்தை கரத்தில் எடுத்துக்கொள்ளுவோம். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் 18ஆம் சங்கீதம் 32வது வசனம். பழைய ஏற்பாட்டிலே 680வது பக்கத்திலே 18வது சங்கீதம் அதனுடைய 32வது வசனத்தை நாம் சேர்ந்து சத்தமாய் நம்பிக்கையோடு கூட வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். 18ஆம் சங்கீதம் 32வது வசனம். என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் என் சர்வ வல்லமை உள்ள தேவனே. இந்த வசனத்துல உங்க கரங்களை வச்சு ஆண்டவரே, இது வேறு யாரோ ஒருவருக்காக சொல்லப்படவில்லை. இந்த வசனம் எனக்காக தான், என் குடும்பத்துக்காக, என்னுடைய தலைமுறைகளுக்காக, என்னுடைய சபைக்காக இந்த வசனத்தை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறோம் என்று சொல்லுங்கள். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் காட். நம்மளால் உட்காருவோம். தயவுள்ளவராயிருக்கிற கிறிஸ்து இயேசுவின் ஆச்சரியமான நல்ல நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடும் ஸ்தோத்திரத்தோடும் நன்றி பலிகளோடும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற அனைவருக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, கர்த்தருக்காக மனதார கொடுக்கிறவர்களும் செபிக்கிறவர்களும் உழைக்கிறவர்களுமாக இருக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்தும் நம்முடைய திருச்சபை நினைத்து, நம்முடைய ஊழியங்களை நினைத்து உங்கள் பிரார்த்தனையிலே நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஜெயமாய் நடத்தி செல்வாராக.
5 மாதங்கள் தேவனுடைய காருண்யம், கர்த்தருடைய கடாட்சிக்கிற தயவு, பரிவு, பாசம், நேசம் நம்மை ஒரு தகப்பனை போல தோளிலே சுமந்து, ஒரு தாயை போல நம்மை மார்பிலே சேர்த்து அணைத்து ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறது. இந்த புதிய மாதத்தை கர்த்தர் கிருபையினாலே தான் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் சபைக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் கைவிட மாட்டார். காரியங்கள் மாறுதலாய் மாறப்போகிறது. தேவன் அசாதாரணமானவர்களை செய்ய போகிறார். எண்ணிப்பாராத நன்மைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். நினைச்சு பார்க்காத ஆச்சரியமான செயல்களை தேவன் தீவிரமாய் நடப்பிப்பார். அடைக்கப்பட்ட வாசல்களை தேவன் திறப்பார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் நம்முடைய வாழ்விலே நடப்பிப்பார். தேவனுடைய கிரியையை நீங்கள் இந்த மாதத்திலே உணர்வீர்கள். பல நாள் கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுக்க போகிறார். அநேகருடைய ஏளனங்களின் மத்தியிலே தேவன் நம்முடைய தலையை உயர்த்த போகிறார். நம்மை தேவன் கம்பீரிக்க பண்ணுவார். நம்மை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு தன் கரங்களை உயர்த்தி தன் சீஷர்களை ஆசீர்வதித்தது போல இந்த காலை நேரம் தன் கரங்களை உயர்த்தி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதுவரைக்கும் இல்லா நிலையில் தேவனுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நிச்சயமாகவே சுதந்தரிப்பீர்கள். இன்று முதல் உங்கள் அனைவரையும் நான் ஆசீர்வதிப்பேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கஷ்டங்களும் பாடுகளும் பிரச்சனைகளும் பெருகி வருகிற காலங்களிலே கர்த்தராகிய தேவன் நம்முடைய பிராணரை காப்பாற்றி நமக்கு சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து நம்மை பலவான் கையிலுள்ள அம்புகளை போல கர்த்தர் மாற்றுவார். அந்நிய செலவினங்களுக்கு நீங்களாக்கி தேவன் நம்மை நம் குடும்பத்தை நடத்துவார். நாம் சம்பாதிக்கிற பணம் வெறுமையாய் போகாதிருக்கும்படி நம்முடைய கடனையும் வட்டி கடன்களையும் கஷ்டங்களையும் மாற்றி போடுகிற மாதமாய் இந்த மாதத்தை கர்த்தர் மாற்றி தருவார். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தேவன் ஒரு முடிவை கொண்டு வர போகிறார். நம்முடைய கர்த்தரால் சகலமுமாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இந்த மாதம் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு வாக்குத்தத்த பகுதி என்னவென்றால் 18ஆம் சங்கீதத்திலே நீங்கள் வாசிக்கிற பொழுது அதனுடைய 32வது வசனம் இங்கனம் நமக்கு சொல்லுகிறது, என்னை பலத்தால் என் சர்வ வல்லமை உள்ள தேவன் இடைகட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் அவர்தான். ஆமென். இந்த மாதம் நான் செல்ல வேண்டிய வழிதனை அவர் அறிவார். அவர் அதை செவ்வைப்படுத்தி கொடுப்பார். கோணலான பாதைகளை அவர் செவ்வையாக்குவார். லிவியாதான் என்கிற வலு சர்ப்பத்தின் சக்திகளை அவர் உடைப்பார், தகர்ப்பார். கரடு மேறானவைகள், மேடு பள்ளங்களாயிருக்கிறவைகள், கஷ்டங்களும் சிரமங்களுமாயிருக்கிற பாதைகளை சீராக்கி கொடுப்பார். நம் வழியை செவ்வையாக்கி நம்முடைய விசுவாச பிரயாணத்தை அவர் கம்பீரிக்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பகுதி என்னவென்றால், கர்த்தர் தம்முடைய பலத்தினாலே நம்மை இடைகட்டிக் கொள்ளுவார். ஆமென், ஆமென். கர்த்தரை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்வில் சந்தித்ததான பல்வேறு பிரச்சனைகளின் நடுவிலே சோராது, தளராது, திகைத்து போகாது தேவனுடைய சமூகத்தில் செய்கிற ஒரு அறிக்கை, கர்த்தர் என்னை பலனால் நிரப்புவார், நான் சோர்ந்து போக மாட்டேன், என் பாதை செவ்வையாக்கி கொடுப்பார், என்னுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும், நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். ஆமென். கர்த்தரை நம்பி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் இதைத்தான் சொல்ல வேண்டும். நிச்சயமாய் கர்த்தராகிய தேவன் என் பாதையை செவ்வையாக்கி என் வாழ்வில் இருக்கிற இன்னல்களை மாற்றி இடையூறுகளை நீக்கி கர்த்தராகிய தேவன் எனக்கு முன் சென்று கர்த்தரே சகலத்தையும் செய்து முடிப்பார்.
அவருடைய கிரியையை நான் பார்ப்பேன் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். ஆமென். அவர் பாதையை செவ்வையாக்கி கொடுப்பார். எப்படி? தன்னுடைய பலனை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. சோர்ந்து போயிருக்கிறோம், தளர்ந்து போயிருக்கிறோம், திகைத்து போயிருக்கிறோம், எப்படியாகிலும் ஒரு சுமை தாங்கி கிடைக்காதோ என்கிற ஏக்கத்தோடு நம்முடைய பிரயாணத்தில் இருக்கிற பொழுது நம்முடைய கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், உன் பாரங்களை நான் அறிவேன், உன் இருதயத்தின் கலக்கம் என்ன என்று எனக்கு தெரியும், உன் கண்ணீர் என்ன என்பதை நான் அறிவேன், உன் சஞ்சலங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும். உனக்கு சொல்றேன், என் பலனை உனக்கு நான் கொடுப்பேன். நீ யாரையும் சார வேண்டிய அவசியம் இல்லை. என் பலத்தினால நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். பல அச்சுறுத்தும் வார்த்தைகள் ஆகாபிடத்திலிருந்து வந்திருக்கலாம். பல பொல்லாத சக்திகள் எசபேலின் சக்திகளாய் நமக்கு முன் வந்திருக்கலாம். நீ உன் பிரயாணத்தில் தடைபட்டு கிடப்பது என்ன? வெற்றிகரமாய் செய்ய வேண்டிய ஆச்சரியமான ஊழியத்திலே நீ முடங்கி கிடப்பது என்ன? தேவனுடைய நன்மைகளை அனுபவிப்பதற்காக பிரயாணப்பட வேண்டிய கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஏன் சோர்ந்து போய் வாழ்க்கையெல்லாம் முற்று பெற்றது, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்வது என்ன? உன்னை நான் தட்டி எழுப்பி அப்பத்தையும் தண்ணீரையும் உனக்கு கொடுத்து உன்னை பலப்படுத்தி திடப்படுத்தி உனக்கு சொல்கிறேன், இந்த காலை என் வல்லமையும் வார்த்தையும் புறப்பட்டு வருகிறது. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமாய் இருக்கிறது. நீ சாதிக்க வேண்டிய காரியம் ஏராளம் இருக்கிறது. நீ ஆச்சரியமாய் படைக்க வேண்டிய சரித்திரம் ஏராளம் உண்டு. எழுத வேண்டிய பலதும் மறக்கவும் மறுக்க முடியாததாக வாழ்விலே நிறைவேற வேண்டியது இருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தரை செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தரை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தளர்ந்து போனீர்களோ? சத்துருவுடைய சவால்களினாலே, சத்துரு நமக்கு முன் கொண்டு வந்ததான எதிராயுதங்களினாலே, அக்கினி அஸ்திரங்களினாலே நமக்கு முன் சத்துரு நம்மை பார்க்கலும் பலமானாய் எழுந்திருந்த உடனே உங்கள் வாழ்வு தளர்ந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை சில நேரங்களிலே முடங்கி போயிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பலப்படுத்துகிறேன், உன்னை கொண்டுதான் அதை செய்ய போகிறேன், நீதான் அதை செய்யணும். அதற்கு என் பலனை இந்த மாதம் உனக்கு கொடுப்பேன். உன் ஆவி ஆத்தும சரீரத்தில் என் பலனை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? ஆமென் சொல்லலாமா? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பலனை குறித்து வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தேவன் எப்படி தன்னுடைய பலனை எவ்விதமாய் நம்முடைய வாழ்விலே தந்தருளுகிறார் என்பதை குறித்து நாம் வாசிக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய புயபலத்தினால் எதுவும் ஆகப்போவதில்லை, புத்திபலத்தினால் எதுவும் ஆகப்போவதில்லை, நம்முடைய சாமர்த்தியத்தினால் எதுவும் ஆகப்போவதில்லை, பணபலத்தினால் எதையும் நாம் சாதித்துவிட இயலாது. இந்த பூமியில் இருக்கிற பெயர் பிரஸ்தாப பலத்தினால் எதையும் நம்முடைய வாழ்க்கையிலே சாதிச்சுவிட முடியாது. ஆனால் கர்த்தருடைய பலன் நமக்குள் இறங்கி வருமானால், பரிசுத்த பக்தர்கள் கர்த்தருடைய பலன் இறங்கி வந்த பொழுது தங்களுக்கு முன்னின்ற பெரும் சேனைகளை முறியடித்தார்கள். சிங்கங்களை ஆட்டுக்குட்டியை போல் கிழித்து போட்டார்கள், சாதித்தார்கள், சரித்திரம் படைத்தார்கள். அதே காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்வில் இந்த மாதம் செய்ய போகிறார். ஆமென். நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் செய்ய போகிறார். நம்முடைய தலைமுறைகளுக்காக ஆண்டவர் அதை செய்ய போகிறார். கர்த்தருடைய பலன் வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தரே நமக்கு பலனாய் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது, இந்த பூமியில் இருக்கிற எவ்விதமான பெயர் பிரஸ்தாபத்தினாலோ, இல்லை என் சாமர்த்தியத்தினாலோ, இல்லை அறிந்ததினாலோ தெரிந்ததினாலோ, எனக்கு கிடைத்த வாய்ப்பினாலோ வசதியினாலோ இந்த பூமியில நான் பலனாய் சாதிக்கிறவனாய் இல்ல, கர்த்தர் தான் என் பலன் என்று சொல்லுகிறார். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது 22ஆம் சங்கீதத்திலே அதனுடைய 8வது வசனம் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தேன், அவர் என்னை விடுவிப்பார்,
பிரியமாயிருக்கிறேன். அவர் என்னை ரட்சிக்கட்டும். கர்த்தர் என் பலனாயிருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் தான் நம்முடைய பலன், கர்த்தர் தான் என்னுடைய பலன், கர்த்தர் தான் என் நம்பிக்கை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய பலனை குறித்து வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஒன்றாவதாக கர்த்தருடைய பலன் எப்படி நமக்குள் அருளப்படுகிறது. நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிப்போமானால் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாய் இருப்பதே எனக்கு தேவ பலன். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே தேவ பலனாய் இருக்கிறது. அடிமைத்தனத்திலும் சிறையிருப்பிலும் பாடுகளிலும் சிரமங்களிலும் கஷ்டங்களிலும் வாழ்கிற நான் சாட்சி கொடுக்கிறேன். கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பலன். ஆமேன் சொல்லுங்க. உலகத்தில் 1000 கஷ்டம் இருக்கட்டும், கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். மகிழ்ச்சி என்பது சந்தோஷம், ஆனந்தம், களிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தரை நம்பி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமியிலே விசுவாச பிரயாணம் செய்கிற பொழுது கிறிஸ்தவ வாழ்வை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எதை குறித்தும் இன்னல்கள் வாழ்வில் வருகிறதே என்று அச்சப்பட்டு முடங்கி கிடக்காமல், உங்கள் பிரயாணத்திலே பின்னிட்டு திரும்பாமல் தேவனுடைய ஆவியானவர் நம்ம பார்த்து சொல்றாரு, மகிழ்ச்சியா இருங்க, எல்லாவற்றிலேயும் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும் என்று உங்கள் முகம் சிரித்துக் கொண்டு இருக்கட்டும், புகழ்ச்சியோடு இருங்கள். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், ஆனந்த களிப்புள்ள உதடுகளினால் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தினம் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருங்கள். என்ன வந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ஆகவே எதற்கும் அஞ்ச மாட்டேன் என்று சொல்லுங்கள். கொந்தளிக்கிற கடலானாலும் எனக்கு கவலை இல்லை, கர்த்தர் என்னோடு கூடவே இருக்கிறார், நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். காற்றையும் கடலையும் அடக்கி போட அவரால் முடியும் என்று சொல்லுங்கள். சிறை என் வாழ்வில் வந்தாலும் நான் பாடலை பாடி கர்த்தரை துதிக்கிற பொழுது கர்த்தர் எனக்காக அஸ்திபாரங்களையும் அசைக்க வல்லவர். எனக்கு சிறையிருப்பும் ஒரு பெரிய விஷயம் அல்ல என்று கர்த்தருக்குள் விசுவாசியுங்கள். ஒருவேளை மரண தண்டனை எனக்கு விதிக்கப்பட்டு அடைக்கப்பட்டிருந்தாலும் கட்டப்பட்டிருந்தாலும் கட்டுண்டவனாய் சங்கிலிகளில் கட்டுண்டு கிடந்திருந்தாலும் என் கர்த்தராகிய தேவன் எனக்கு உண்டு. அவர் தம்முடைய தூதனை அனுப்புவார். நான் எதை குறித்து கவலையே பட மாட்டேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். நான் சமாதானத்தோடு நித்திரை செய்வேன். சமாதானத்தோடு புசித்து குடித்து கர்த்தருக்குள் பூரிப்பாயிருப்பேன். என் சங்கடங்களை சொல்லி நான் கவலைப்படுவது இல்லை. கவலைப்படுகிறதுனாலே உன் சரீரத்திலே ஒரு முளத்தினை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நாளைய தினத்தை குறித்து நீ ஏன் கவலைப்படுகிறாய்? ஐயோ இப்படி ஆயிடுச்சே, அப்படியோ இப்படி நடந்து போச்சே, ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சே, இந்த மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு, இனிமே என்ன நடக்குமோ, இனிமே இப்படி இருக்குமோ அப்படின்ற பயமெல்லாம் நமக்கு வேண்டாம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். சந்தோஷமா இரு. கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். தேவனுடைய கிரியை நம்மால பார்க்க முடியும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது தேவ பலன், தேவ பலன், தேவ பலன், தேவ பலன். சங்கடங்களை சொல்லி, பிரச்சனையை சொல்லி, கஷ்டங்களை சொல்லி, வாது சூத சொல்லி, பிரச்சனையை சொல்லி, ஆண்டவரே இப்படி பலவேறு நிலைகளில் என் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறதேன்னு சொல்லி 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 அழுதுகிட்டே இருக்கிறதுனால ஒரு நன்மையும் வராது. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் திடனாய் இருந்து என்றும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு. 3 வேளை நல்லா சாப்பிடுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்தி சந்தி மத்தியான வேளையில் நல்லா ஜெபிங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. வேத வசனத்தை வாசியுங்கள், கர்த்தரை நம்பியிருங்கள். கர்த்தராகிய தேவன் எனக்காய் யாவையும் செய்து முடித்திருக்கிறார் என்ற விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாருங்க. 5 காசு கையில இல்ல, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. நாளைக்கு என்ன பதில் சொல்லன்னு எனக்கு தெரியாது, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். முகக்கலை ஒரு நாளும் உங்கள் வாழ்விலே மாறி போகாதிருப்பதாக.
உங்கள் முகம் மலர்ந்திருப்பதாக. தண்டனை எழுதப்பட்டாலும் எங்களுடைய முகத்தை பார்த்தா சூரியனை மாதிரி தான் இருக்கணும், வெளிச்சமா தான் இருக்கணும், மகிழ்ச்சியா தான் இருக்கணும். ஆமென். தேவனுடைய பிள்ளையே, பருப்பு பச்சை தண்ணி தான் வாழ்க்கையில சாப்பாடுன்னு சொன்னாலும் பிரபுக்களின் முகங்களை பார்க்கலும் தேவனை ஆராதிக்கிற என்னுடைய முகம் மகிமையா இருக்கணும். அது தேவன் நமக்கு கொடுக்கிற சந்தோஷம். எத்தனை ஆயிரம் பிரச்சனை இருக்குது, எப்படி இப்படி சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு கேட்டா கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு என்ன கவலை, கர்த்தர் பார்த்துப்பார். என்னை பத்தி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படுவதனால் உனக்கு என்ன நன்மை கிடைக்கும்? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், பரமபிதாவாகிய தேவன் அவைகளை பிழைப்பூட்டவில்லையா? காட்டு புஷ்பங்களை பாருங்கள், கர்த்தராகிய தேவன் அவைகளை உடுத்துவிக்கவில்லையா? இதெல்லாம் கர்த்தரால செய்ய முடியும்னு சொன்னா அவைகளை பார்க்கலும் விசேஷித்தவர்களாகிய நம்மை எவ்வளவு மெச்சமாய் நடத்துவதற்கு நம்முடைய கர்த்தர் வல்லவர், எவ்வளவு மெச்சமாய் நடத்துவதற்கு நம்முடைய கர்த்தர் மேலானவர். ஆகவே மனம் சோராது கர்த்தருக்குள் என்றும் மகிழ்ச்சியாய் இருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே தேவபலன். ஹல்லேலூயா. இப்படி ஆயிச்சேன்னு மனசுல நினைச்சா வாழ்க்கையில சோர்ந்துருவோம். இருக்கிற பலனும் போயிடும், இருக்கிற விசுவாசமும் குறைஞ்சிடும், இருக்கிற ஊழியமும் கட்டிடும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சந்தோஷமா இரு, என் கர்த்தர் என் கூட இருக்கிறார், கவலையே இல்லை என்று பாரத்தை வச்சுட்டு அவர் மேல போட்டுட்டு வெற்றிகரமான பயணம் செய்யுங்கள், துணிச்சலோடு பயணம் செய்யுங்கள், மகிழ்ச்சியோடு பயணம் செய்யுங்கள். இந்த மாதம் கர்த்தர் சொல்கிறார், என் பலனை உனக்கு கொடுப்பேன், நீ பலமானதா இருப்ப, நீ சோர மாட்டாய். உன்னை பார்க்கிறவர்கள் இந்த மனுஷன் கர்த்தருடைய பலன் பெற்ற மனுஷன் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. அப்படி பிரமிக்கத்தக்க நிலையிலே கர்த்தர் நம்மை நடத்த வல்லவர். கர்த்தருக்குள் கர்த்தருக்குள் கர்த்தருக்குள், இந்த உலக பிரகாரமா அல்ல, உலக ஆசாபாசங்களினால் அல்ல, உலகத்தில் இருக்கிற பாவ சிற்றின்பங்களினால் அல்ல, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது எனக்கு கிடைச்ச பலன் மட்டுமல்ல. இரண்டாவது, ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றார் தெரியுங்களா? 40ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் புது பலன் பெற்றுக் கொள்வார்கள். தேவனுக்காய் காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய தேவனுடைய கரத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இரவு பகல் கண் விழித்து காத்திருக்கிறோம். கர்த்தராகிய கிறிஸ்துவின் வருகை எப்பொழுதென்று காத்திருக்கிறோம். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க. சில நேரத்தில் சட்டுப்பட்டு வேகம் வந்துருது. ஆனா சங்கீதக்காரர் சொல்ற மாதிரி 40ஆம் சங்கீதத்துல 1ஆம் வசனத்துல அழகா ஒரு வசனம், ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்கிறார். கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். எனக்கு சில நேரத்தில் சில வார்த்தையை பேசணும் போல வந்துடும். சில நேரத்தில் இதுக்கு பதில் செய்யாம விடக்கூடாதுன்ட்டு எனக்கு வேகம் வந்துடும். ஆனாலும் பொறுமையோட கர்த்தர் கிரியை செய்யட்டும்னு காத்துக்கிட்டே இருக்கேன். ஆண்டவர் கிரியை செய்யட்டும்னு காத்துக்கிட்டே இருக்கேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருப்பேன். அப்புறம் என்ன வார்த்தை எழுதி வச்சிருக்கிறார் தெரியுமா? அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்பார். கர்த்தருக்காக நாம் காத்திருக்கிற பொழுது தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் அவங்க பக்கம் சாய மாட்டாரு, நம்ம பக்கம் சாய்வார். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். சர்வ வல்லமை உள்ள தேவன், அற்புதமான தேவன், நம்முடைய பரம தகப்பன் எனக்கு காத்திருக்கிற அப்பா கிரியை செய்யட்டும், அப்பா சகலத்தையும் எனக்கு கொடுக்கட்டும், வாக்கு பண்ணினதை செய்யட்டும், என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுக்கு சொன்னதை அவர் செய்யட்டும். ஆண்டவர் எனக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்ன தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொன்ன வார்த்தை இருக்கிறதே, அது ஆண்டவர் நிறைவேற்றட்டும். அது கர்ப்பம் செத்து போனாலும் என் வாழ்க்கையில நிறைவேறும். கர்த்தர் நடப்பிக்க வல்லவர். காலம் தாமதிக்கிறது என்று பல பேர் சொன்னாலும் எனக்கு அதை குறித்து கவலை இல்லை. கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருப்பேன். கர்த்தருடைய நாள், ஆபிரகாம் சொல்லும் பொழுது அதைத்தான் சொன்னார்,
கர்த்தருடைய நாளை பார்ப்பதற்கு நான் ஆசையாக இருக்கிறேன். தேவனுடைய சமயம் என்ன, கர்த்தருடைய நேரம் என்ன, கர்த்தருடைய செயலின் சமயம் என்ன என்று காத்திருக்கிறேன். கர்த்தருடைய நாள் வரட்டும் என்று ஆசையோடு இருக்கிறேன். நம்ம பார்க்கிறவங்க எல்லாம் பரிதாபமா சொல்லுவாங்க, ஐயோ படிச்சு முடிச்சும் ஒரு வேலை கிடைக்கலையே, ஐயோ கல்யாணம் ஆகலையே, ஐயோ கல்யாணமாயி ஒரு குழந்தை கிடையாது, ஐயோ வாழ்க்கையில இவ்வளவு பிரயாசப்பட்டு ஒரு நல்ல வீடை கட்ட முடியலையே, எல்லா சம்பாத்தியம் இருந்தும் வாழ்க்கையில சந்தோஷம் கிடையாது. பல பேர் ஒப்பாரி சொல்றதுக்கு பல பேர் இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிற நாம் பொறுமையோட காத்திருக்கணும். ஆண்டவர் சொன்னதை செய்வார், நிச்சயமா சொன்னதை செய்வார், சொன்னதை நிறைவேற்றத்தான் செய்வார். பொறுமையுடன் காத்திருங்கள். அவர் நம்ம பக்கமா நம்ம மன விருப்பத்திற்கு ஏற்றார் போல அவர் சாய்ந்து அவர் நம் கூப்பிடுதலை கேட்டு நமக்கு பதில் செய்ய வல்லவர். காத்திருப்பது, பொறுமையுடன் காத்திருப்பது, தேவன் கிரியை செய்யட்டும் என்று காத்திருப்பது, நீதி வெளிப்படட்டும் என்று காத்திருப்பது, கர்த்தருடைய யுத்தம் நடக்கட்டும் என்று காத்திருப்பது, கர்த்தர் பேசட்டும் என்று காத்திருப்பது, தேவனுடைய செயல் நடக்கட்டும் என்று காத்திருப்பது, அதே தேவ பலன். ஆமென். மூன்றாவதாக அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலனடைகிறீர்கள். ஆமென் சொல்லலாமா? தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் இறங்கி வருவார் என்றால் அது ஒரு தேவ பலன். பரிசுத்த ஆவியானவரை விட பராக்கிரமசாலி யாரும் இல்லை. தேவ ஆவியானவர் நமக்குள் இறங்கி வருவார். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிற பொழுது பலன் உண்டாகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையென்னும் உன்னை நான் சாட்சியா வைப்பேன். ஊரெல்லாம் உலகெல்லாம் ஆண்டவர் எனக்கு செஞ்சதை வந்து பாருங்க, கர்த்தர் எனக்கு செய்கிறதை வந்து பாருங்கள், கர்த்தரின் வாழ்க்கையில் நடப்பிக்கிற கிரியை வந்து பாருங்கள். ஊரே பிரமிச்சு சொல்லும். இந்த மாதம் அப்படி சரித்திரத்தை தேவன் புரட்டி போடுகிறார். கர்த்தருடைய கிரியை நடக்க போகிறது. தேவ ஆவியானவரே என்னில் இறங்கி வாரும் என்று சொல்லுங்கள். இளைத்து போனீர்களா? வாழ்க்கையில் களைத்து போனீர்களா? சோர்ந்து போனீர்களா? ஆண்டவரை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்களா? ஆண்டவரை அன்பானவர்கள், பாசமானவர்கள், நேசமானவர்கள் எல்லாம் என் வாழ்க்கையை விட தூரமானார்கள் என்று சொன்னீர்களோ? பிராண சிநேகிதர்கள் என்னை விட்டு அகன்று போனார்கள் என்று சொல்லுகிறீர்களோ? கவலைப்படாதிருங்கள். தேவனுடைய ஆவியானவர், நம்மை நித்தம் நடத்துகிற தேவ ஆவியானவர், நமக்காய் பரிந்து பேசுகிற தேவ ஆவியானவர், நமக்காய் இறங்கி வருகிற தேவ ஆவியானவர், காலை மாலை இழந்து அப்பா என்று சொல்லி அழைக்கிற பொழுது நம்ம இறங்கி வருகிற தேவ ஆவியானவர், நம்மை பலப்படுத்துகிற தேவ ஆவியானவர், கிருபையினால் நிரப்புகிற தேவ ஆவியானவர், தமது பிரசன்னத்தை அனுப்புகிற தேவ ஆவியானவர், ஜெபிக்கிற நேரத்தில் நம்ம மத்தியிலே நாம் எதிர்பாராத ஒருவராய் நமக்குள் வந்து பிரசன்னமாய் இருக்கிற தேவ ஆவியானவர் நமக்குள் இறங்கி வருவார். அவர் நம்மை பலப்படுத்துவார். கர்த்தருடைய ஆவியின் பலன் வருகிற பொழுது ஊரெல்லாம் உலகெல்லாம் நாம் சாட்சியே. நம்முடைய சாட்சியை கெடுக்கிற ஜாதிகளுக்குள்ள தெய்வம் நம் பேரை பெருமைப்படுத்துவார். நம்ம தெய்வ சாட்சியா வைப்பார், நட்சத்திரமா வைப்பார். ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? அர்ப்பணிக்கிறீர்களா? தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரின் பலன் எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவ ஆவியானவரை என்னிலும் இறங்கி வாரும். இந்த மாதம் ஒரு மனுஷீக பலனோடு நான் இந்த பூமியில பயணம் செய்யக்கூடாது. எனக்கு இருக்கிற சம்பள பலனோட வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு இருக்கிற அறிவு இருக்கிறதே, அந்த பலத்தோட எனக்கு வேண்டாம். என்னுடைய ஆவியானவர் என்னோடு கூடவே இருக்க வேண்டும். என்னோடும் என்னை விட்டு போகாதிரும், என்னை விட்டு போகக்கூடாது. 24 hours என்னோடு கூடவே இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் நடத்தும். எனக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது, பல கஷ்டங்கள் இருக்கிறது, என்ன முடிவெடுக்கின்றே எனக்கு தெரியல, பல போராட்டமா இருக்குது, பல சிரமத்தோடு காலை வந்திருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறார், நம்மை தைரியப்படுத்துகிறார். நீ எடுத்துக்கொள்ளுகிற முடிவு சரியா இருக்கும். உன் காரியம் வாய்க்கும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்.
மனம் பதறாதே. கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தி கொண்டு போவார். ஒருவேளை பார்வைக்கு வனாந்தரமாயிருந்தாலும் அந்த வனாந்தரம் செழிக்கும், அற்புதம் நடக்கும். தேவனுடைய கிரியை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவ ஆவியானவர் நடத்தி கொண்டு போகிற பாதை அது ஒரு ராஜரீக மேன்மை நிறைந்ததா இருக்கும். அது நிச்சயமாக ராஜவாகனம் நிறைந்ததா இருக்கும். கர்த்தர் வறுமையாய் நம்மை விடுவதில்லை. கர்த்தரோ நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய சகோதரர்களுக்குள்ளே, நம் குடும்பத்துக்கு உள்ளே, நம் இனம் ஜனம் ஜாதிக்குள்ளே நம் களத்துக்கு சரப்பணிய கர்த்தர் கொடுத்து ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி தேவ ஆவியானவர் நம்மை கைகளுக்கு முத்திரை மோதிரம் தந்து நம்மையோ வெற்றியாளர்களாய் நிறுத்த வல்லவர். இந்த மாதம் தேவனுடைய பலன் நம்மை சாருகிறது. கர்த்தருடைய பலன் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லுவீர்களா? எல்லாரும் உட்கார்ந்த இடத்துல கண்களை மூடி, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள இறங்கி வாங்க ஆண்டவரே, உங்க பலன் எனக்கு போதும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சி ஆயிருப்பது எனக்கு பலன். கர்த்தருடைய சமயத்துக்காக ஒருவேளை சில காலங்கள் நீண்டு போயிருக்கலாம். வாக்குப்படின வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு ஏதோ ஒரு விதத்தில் தடைகள் வந்திருக்கலாம், தாமதிச்சிருக்கலாம். கலங்காதீங்க. காத்திருப்பது, பொறுமையுடன் காத்திருப்பது இது தேவ பலன். ஆண்டவர் ஏதோ ஒரு மகிமையான காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்ய போகிறார். இதுவரைக்கும் துக்க முகத்தோடு பிரயாணம் செய்த நம்மை ஒரு சிரிச்ச முகத்தோட கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உனக்குள் இறங்கி வருவேன், உன்னோடு கூட இருப்பேன், உன்னை என் பலத்தால் இடை கட்டுவேன், இடை கட்டுவேன், இடை கட்டுவேன், உன்னை சேர்த்து பிடிச்சுப்பேன். உன் இடையாகிய இந்த இடுப்போட உன்னை சேர்த்து பிடிச்சுப்பேன். உனக்கு அப்பக்கம் இப்பக்கம் அசைவு வராதிருக்கும்படி என் பலத்தை தந்து உன்னை நிமிர்ந்திருக்கத்தக்கதாக என் பலத்தால் உன் இடையை கட்டிப்பேன். நீ வெட்கப்படுவதில்லை, நீ தலை குனிவதில்லை, நீ சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகளை தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகளை தீர்ப்பவரே. Jesus. தேற்றிடும் தெய்வமே, தீடம் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடம் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, அபிஷேகநாதரே, அச்சாட்சியானவரே,
அபிஷேகநாதரே, ஆச்சார மாதவரே, மீட்பின் நாளுக்கென்று, மீட்பின் நாளுக்கென்று முத்திரையானவரே, முத்திரையானவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகளை தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகளை தீர்ப்பவரே. செல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான புதிய மாதத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையும் காருண்யமும் உம்முடைய நேசமும் எங்களிடத்தில் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்விலே தளர்ந்து போகிற பொழுது போதும், இனிமே அடுத்த படி வேண்டாம், இதோட நிறுத்திக்கலாம் சொல்லி நாங்க நினைக்கிற பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறாதோ, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதோ, தேவன் சொல்லியும் பல ஆண்டுகள் ஆச்சே, 75 வயதுல சொன்ன தெய்வம் 25 வருஷம் ஆச்சே, இன்னும் ஆண்டவர் சொல்லி செய்யலையே அப்படின்ற விரக்தியோடு இருக்கிற பொழுது கர்த்தரங்களை பார்த்து நீர் சொல்லி என்னுடைய வார்த்தை, நீ தளராதே, சோராதே, என் பலனால் உன்னை இடைகட்டுகிறேன், என் பலனை உனக்கு தருகிறேன், என் பலத்தால் உன்னை இடைகட்டுகிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிற தெய்வம் என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன். இப்படி வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த மாதத்தில் அந்த வார்த்தையை இருதயத்தில் பதிச்சு சுமந்து போகிற எங்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த மாதத்தில் வெற்றி மேல் வெற்றியை தாங்க சுவாமி. ஆண்டவரே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் எங்களுக்காக செய்தே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறோம். ஏராளம் தாராளமான நன்மைகளுக்காய் காத்திருக்கிற அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்விலும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைவேறுவதாக ஆண்டவரே நடப்பதாக செல்ல கரங்களிலே தருகிறோம் சுவாமி. தகப்பனே, உடைய வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு எங்கள் பயணத்தை வெற்றியோடு துவங்குகிறோம். இந்த மாதம் எங்களுக்கு ஜெயமாக இருக்கட்டும். வியாதியோடு, பலவீனங்களோடு, கஷ்டங்களோடு யாராகிலும் இந்த பிரார்த்தனையில் இருப்பார்களானால் உம்முடைய வலது கரம் நீட்டி உம்முடைய தழும்புகளினால் அற்புத சுகம் அருமை பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிறதான அனைத்து பிள்ளைகளுக்கும் விடுதலையும் சுகமும் வரட்டும். இந்த நொடி பொழுதே உம்முடைய விடுதலை, உம்முடைய பலன் அருமை பிள்ளைகளை நிரப்புவதாக, நிரப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய செல்ல கரங்களில் தருகிறோம், நல்ல கரங்களில் தருகிறோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும் ஜெயமாய் நடத்தும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.